ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் போஸ்ட் சரிங்களா, நான் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, நீங்கள் டிஆர்பி யூஜி அண்ட் பிஜி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதில் ஒரு சில மேஜர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க 20/5/2026. அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 27லேருந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/6/2026 கொடுத்துருக்காங்க. கரெக்ஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா 29/6/2026லேருந்து 1/7/2026 வரைக்கும் கரெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து அனௌன்ஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன மேஜர்ஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். நான் வந்து ஒரு டிஆர்பி படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வாங்க. ஸோ இங்கே வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் மேஜர் வந்து எலிஜிபிள். ஸோ நீங்கள் வந்து பிஜி எக்கனாமிக்ஸ் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ரிசர்ச் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அடுத்த போஸ்ட் பாருங்கள், பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி நீங்கள் வந்து மேக்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது எக்கனாமிக்ஸும் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் இதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸு எக்கனாமிக்ஸ் இவங்களும் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் ஒரு சில போஸ்ட் இருக்குது. ஸோ இங்கே அதுக்கடுத்து அசிஸ்டண்ட் வேர்ஹவுஸ் மேனேஜர் ஜூனியர்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கும். இங்கே வந்து கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இவங்களும் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு போஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் முடிச்சவங்களும் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் என்னென்னா ஜூனியர் கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கெமிஸ்ட்ரி முக்கியமாக கெமிஸ்ட்ரி முடித்தவங்க என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்வரன்மெண்டல் சயின்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, மைக்ரோபயாலஜி, பாட்னி இவங்க எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்வரன்மெண்டல் கெமிஸ்ட்ரி இருக்குது, அப்ளைடு கெமிஸ்ட்ரி இதெல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து அந்த டிஆர்பிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறத சொல்கிறேன். அதுக்கடுத்து ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பயாலஜியில் பாட்னி, சுவாலஜி மேஜர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். கெமிஸ்ட்ரிக்கு கெமிஸ்ட்ரி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸும் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்தந்த மேஜர்ஸ்க்கு தனியாக கொடுப்பாங்க. இப்போ பயாலஜினா கொஸ்டின் பேப்பர் பயாலஜியில் இருக்கும், பாட்னி சுவாலஜி மிங்கிள் ஆகி. அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி மட்டும் தனியாக இருக்கும். ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக இருக்கிற மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற போஸ்டிங் எல்லாமே மிங்கிள் ஆகி தான் வரும். ஸோ உங்களுக்கு வந்து விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இது வந்து சிலபஸ்ஸு. ஸோ சிலபஸ் பார்த்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். சரி, ஸோ இங்கே வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ பேப்பர் 1ல் வந்து நம்மளுடைய அந்த தமிழ் எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும், 100 கொஷின்ஸ்க்கு இருக்கும். அதுக்கடுத்து அதில் பார்ட் பியில் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். அதுக்கடுத்து பேப்பர் 2ல் அந்த மேஜர்ஸ் எக்ஸாம்ஸ் மட்டும் இருக்கும். இது வந்து அந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான சிலபஸ்ஸு, இது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான சிலபஸ்ஸு. அதுக்கடுத்து இது வந்து ஆப்டிடியூடு அதிலே வரக்கூடியது, அந்த 100 கொஷினில் வரக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் பேப்பர் 2க்கு வந்து ஆரம்பிக்கும். ஸோ இதில் நம்ம சொன்ன சப்ஜெக்ட்டுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அண்டு சுவாலஜி, பாட்னி மேஜர்ஸ் வந்து எழுதுகிற இது வந்து பார்த்தீங்கன்னா இது கூட அக்ரிகல்ச்சரும் வரும். இப்போ கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு இந்த 2 இதுவுமே எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா இந்த போஸ்ட்டு கோடு பார்த்தீங்கன்னா 518. இதில் வந்து அந்தந்த சிலபஸ் கொடுத்து அதில் எத்தனை மார்க்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த யூனிட் மட்டும் நீங்கள் வந்து ரீகால் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதை மட்டும் படித்து நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில போஸ்ட்டுக்கு தனியாகவே கொடுப்பாங்க. கெமிஸ்ட்ரின்னா தனியாக கெமிஸ்ட்ரி வரும்,
அதுக்கடுத்து ஒருவேளை அந்த போஸ்ட்லாம் இப்போ கால்ஃபர் பண்ணலையேன்னு தெரியல. அதேமாதிரி ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ் மட்டும் தனியாக கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும். அதே போல் மேக்ஸுக்கு தனியாக இருக்கும் சரிங்களா. இன்றைக்கி இந்த டைம் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி மட்டும் தனியாக இருக்குது. அதே போல் மேக்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த மேக்ஸ் சிலபஸில் ரெண்டும் மிங்கிளாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி மேஜர்ஸ். ஸோ யாரெல்லாம் கெமிஸ்ட்ரி மேஜர்ஸ் வந்து இருக்கீங்களோ இந்த கோடு 430 வந்து நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய சிலபஸ் தான். ஸோ இது வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். யூஜிக்கும் அண்ட் பிஜிடிஆர்பி படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பாருங்கள். சிலபஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த டிஆர்பி சிலபஸ்க்கு எது இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க சரிங்களா. ஏன்னா நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய எய்ம் வந்து டிஆர்பி தான் அப்படின்னாலும் இது ஒரு சாம்பிள் எக்ஸாம்லாம் ஒரு டெஸ்ட்டு, ஒரு ஃபுல் டெஸ்ட்டு கவர்மெண்ட்டாக கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் எழுதலாம். ஒருவேளை நமக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த போஸ்டிங் கூட நம்ம என்ன பண்ணலாம் போகலாம். ஸோ அதே போல் இன்னும் ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்வரான்மெண்டல் சயின்ஸு, பயாலஜி, கெமிஸ்ட்ரி. ஸோ இங்கே கோட் நம்பர் 557 இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இங்கே அந்த கெமிஸ்ட்ரி மேஜர்ஸு இதுக்கு எலிஜிபிள் தான் சரிங்களா. உங்களுக்கு எந்த கோடுக்கு வந்து முக்கியமோ நீங்கள் அந்த எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு மேக்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஃபாரன்சிக் சயின்ஸு இது எல்லாமே. இதோட கோடு பார்த்தீங்கன்னா 575. ஸோ இந்த எக்ஸாம் இதுக்கு முன்னாடி பயாலஜி அந்த சயின்டிஃபிக் ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பயாலஜி தனியாக கேட்பாங்க, கெமிஸ்ட்ரி தனியாக கேட்டிருப்பாங்க, ஃபிசிக்ஸுக்கு வந்து தனியாக கேட்பாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இது வந்து ட்ராபேக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட் ஸ்டாட்டு மேக்ஸு பேப்பர் கோட் பார்த்தீங்கன்னா 506. ஸோ மேக்ஸுக்கும் அந்த கெமிஸ்ட்ரி மேஜர்ஸ்க்கும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஸ்டாட்டு மேக்ஸு எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கோடு வந்து 504. இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு. டிகிரி ஸ்டாண்டர்டில் வரது எல்லாமே தமிழ்லேயும் கொஸ்டின் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் கொஸ்டின் இருக்கும். அதே பிஜி ஸ்டாண்டர்ட்னு வரது மட்டும் இங்கிலீஷில் மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னா கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதோட சிலபஸ் வந்து ஓவர். ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மேஜர்ஸ் வந்து எதில் கரெக்டாக ஒத்து வருதோ அந்த பேப்பர் கோடுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து இது வந்து எக்ஸாம் பேட்டர்னு பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 இது இருக்கும். பார்ட் ஏல 100 கொஷின் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு. அதேமாதிரி பார்ட் பிலேயும் 100 கொஷினு. அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் நமக்கு தெரியும் எல்லாமே மிங்கிளாக இருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சயின்ஸு, சோசியல் எல்லாமே மிங்கிளாக இருக்கும். அது வந்து 75. ஆப்டிடியூடு மென்டல் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா 25. அதுக்கடுத்து தனியாக ஒரு பேப்பர் இருக்கும் டிகிரி அண்டு பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டு. இதில் வந்து 200 கொஷின்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஸோ இங்கேயே நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய மேஜர்ஸு எது இதில் வருது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, மேக்ஸு, எக்கனாமிக்ஸ் முடித்தவங்க இந்த கோடு 504 இது வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர், கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, பாட்னி வந்து 518. அதுக்கடுத்து ஸ்டாட்டு மேக்ஸு 506 பேப்பர் கோடு. அதுக்கடுத்து அந்த கெமிஸ்ட்ரி இது வந்து 430. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா 575. ஸோ இந்த இதெல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. ரொம்ப முக்கியம் என்னென்னா இங்கே 2 சப்ஜெக்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கும் மேக்ஸுக்கு கொஞ்சம் ஈக்குவலண்ட்டாக இருக்கும்.
மற்ற மேஜர்ஸ்க்கு எல்லாமே மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அட்லீஸ்ட் அதில் உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க, உங்கள் யூனிட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே நீங்கள் முன்னாடி பார்த்துக்கலாம் சப்ஜெக்ட் கோடு, அதிலே உங்களுடைய சப்ஜெக்ட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 மார்க்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த யூனிட்டை வந்து ஒரு படிச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம் மோட்டிவேஷனில் பார்த்து படிச்சுக்கலாம். இங்கே நம்பர் ஆஃப் வேகன்சி என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 460 போஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏஜ் லிமிட்லாம் தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க, அந்தந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதர் தென் கேண்டிடேட் நாட் பிலாங்கிங் எஸ்சிஏ, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, எம்பிசிஎம் அப்படின்னா இங்கே தனியாக ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. அதே போல் அதர் தென் கொடுத்துருக்காங்க எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மேக்ஸு கெமிஸ்ட்ரி கேண்டிடேட்டு கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மற்ற மேஜர்ஸ் கூட எல்லாமே மிங்கிளாக இருக்குது, ஒரு 2-3 சப்ஜெக்ட் மிங்கிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக கெமிஸ்ட்ரிக்கு இண்டிவிஜுவல் சப்ஜெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்காதீங்க. ஒரு வாய்ப்பாக ஒரு பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அல்லது யூஜிடிஆர்பியில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா எப்படி படிப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.